பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி அவருடைய மனைவி அவர்கிட்ட ரொம்பவே எமோஷ்னலா கடைசி நேரத்தில பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல டைரக்டரான பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில வயது மூப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல் அப்படிங்கிறது அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில பண்ணை வீட்ல தான் வந்து இப்போ நல்லடக்கம் செய்யப்பட போகுது. அண்ட் இந்த ஒரு நிலையில பாரதி ராஜா அவர்கள் இறந்ததிலிருந்தே தொடர்ந்து அவர பத்தின ஏராளமான நியூஸஸ் பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாரதி ராஜா அவர்கள் கிட்ட அவங்களோட ஒய்ஃப் இறக்கிறதற்கு முன்னாடி கடைசியா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பாரதி ராஜா அவர்களுக்கு சமீபத்தில உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால அவர் பக்கத்திலேயே டாக்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. தொடர்ந்து கண்காணிப்பிலே தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதிகாலை 4 மணி போல சடனா அவருக்கு உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகியிருக்கு. மூச்சு விட முடியாம போயிருக்கு. அண்ட் இந்த ஒரு நேரத்தில என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு டாக்டர்ஸ் வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பா அந்த ஒரு டைம் அவரோட மனைவியும், பொண்ணும் வந்து அவங்களோட தேனி மாவட்ட ஊருக்கு போயிருந்தாங்க. அண்ட் அதனால அவங்களுக்கு கால் பண்ணும்போது பதறி அடிச்சு கால் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாரி நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. அவரோட உடல்நிலை சரியில்ல அப்படின்னு சொன்ன உடனேயே, அவர் பக்கத்துல வந்து ஃபோன் வைங்க. என் குரல் கேட்டா அவர் சரியா போவார்ன்னு சொல்லி, அவருடைய மனைவி வந்து கால் பேசியிருந்திருக்காங்க. குறிப்பா, "நீங்க தைரியத்த விட்றாதீங்க. தயவு செஞ்சு எங்கள விட்டு போயிறாதீங்க. கொஞ்ச நேரம் நீங்க வந்து தாக்கு பிடிச்சிருங்க. நான் வந்துடுறேன். நான் வந்து உங்கள பார்த்துக்கிறேன். நான் உங்க கூடவே இருக்கேன். தெரியாம நான் இங்க வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த டைம்ல அழுதா நல்லா இருக்காதுன்னு டாக்டர்ஸ் வந்து, "இதற்கு மேல பேசாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அதன் பிறகு தான் பாரதி ராஜா அவர்களோட உயிர் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பாரதி ராஜா அவர்கள் போறப்ப, தனியா போனாரு அப்படிங்கிற மாரி ஒரு அக்யூசேஷன் எல்லாருமே வச்சிருந்தாங்க. அதாவது அவர் கூட அவருடைய பொண்ணு இல்ல, அவருடைய மனைவி இல்ல, அவருடைய பேர குழந்தைகள் இல்ல. ரொம்பவே தனியா அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவருடைய நெருங்கிய நண்பரான கங்கை அமரன் அவர்கள்லாம் தன்னோட இறுதி அஞ்சலி செலுத்த வர நேரத்தில ரொம்ப ஆதங்கமா இந்த ஒரு கேள்விய தான் கேட்டாரு. பாரதி ராஜா உயிரோட இருக்கும்போது அந்த இடமே கலகலப்பா இருக்கும். அண்ட் அவர சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது அவங்க கூட பழகுனவங்க கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனோட உயிர் போகும்போது அந்த கடைசி நேரத்தில கூட யாருமே இல்லாம இருந்துட்டீங்களே! இப்படி அனாதையா அவன தவிக்க விட்டுட்டீங்களே! அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு டைம் அங்க இருந்த எல்லாருமே அவர ஆசுவாசப்படுத்தி அனுப்பியிருந்தாங்க. பட் அந்த ஒரு டைம் வந்து கடைசி நேரத்தில அவருடைய மனைவி அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தோணுனதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் "கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் வந்துடுறேன்" அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்திருக்காங்க. இந்த தகவல்லாம் வெளியானதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாரி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சடனா அப்படி நடந்துருச்சு. ஸோ இதிலிருந்து கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாவுமே இருக்கு. பாரதி ராஜா அவர்கள் இந்த உலகத்த விட்டு சென்றிருந்தாலுமே அவரோட படைப்பின் மூலியமா என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.